இந்த லோடுக்கு 90 மீட்டர் ஏற்றிருக்கோம். இந்த லோடுக்கு எங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் 1 பாயிண்ட் வரும், இல்லைன்னா 1 தான், 1 கிலோமீட்டர் தான் வரும். அதுக்கு மேலே 1 லிட்டருக்கு 1 கிலோமீட்டர் தான் அவ்வளோதான் வரும். இப்போ இதுக்கு அவ்வளோதானே வரும். அப்போ ஏசி போட்டிருந்தீங்கன்னா ஏசி போட்டால் அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கம்மியாகும். ஆமாம், அதுக்கு மேலே பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்கு. இது மைலேஜ் இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த மைலேஜ் அதாவது இந்த லோடுக்காக இல்லை, இந்த லோடுக்கு இல்லை. ஆமாம். இது டன்னேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வர்றதுனால, அது போக எல்லா இடத்துலையும் அந்த லிமிட், இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா அதே ஆவரேஜாக போயிட்டு இருந்தால் பரவாயில்ல. நம்ம ஒரு இடத்துல ஸ்லோ பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு பேரியர் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணி ரிட்டன் எடுத்து வைக்கணும். அப்படிங்கும்போது இதில் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிற மைலேஜ் இன்னும் ட்ராப் ஆகும், கண்டிப்பாக ட்ராப் ஆகும். அப்படி தான் ஆகிட்டு இருக்கு. இங்கே போகிறோம், இப்போ மதுரையில் திரும்பணும். மதுரையில் திரும்பையில் எப்படி 2 பக்கம் ரோடு பிளாக் பண்ணி அங்கே ஒரு 1/2 hour ஆகிடும். அப்போ ஐடியில் ஓடிட்டே இருக்கையில் மைலேஜ் ட்ராப் ஆகத்தாச்சு, கூடுதலாம் ஆகாது, ட்ராப் தான் ஆகுது. கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் அது கம்மியாக தான் கொடுக்கும். கம்மி தான். இப்போ கம்பெனியில் உங்களுக்கு மைலேஜ்லாம் கேட்க மாட்டாங்களா? கேட்குறாங்க, கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து கம்பல்சரி மைலேஜ்ன்றது ஒன்று அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் தான்.